பிரைஸ் தி லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் பயனாளிகள் சங்கம் சார்பாக சங்க நிறுவனர் சமூக சேவகர் திரு சி பால்ராஜ் எம்ஏ எம்எட் எம்ஃபில் தலைமையில் 79வது சுதந்திர தின விழா அரசு தொடக்கப்பள்ளி செருப்பாலூர் குமரி மாவட்டம் சிறப்பாக நடைபெற்றது. வரவேற்புரை. நம் பள்ளியின் சார்பாகவும் நம் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்களாகிய உங்கள் அனைவர் சார்பாகவும் நம் மாணவர் செல்வங்கள் சார்பாகவும் அவர்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த சங்க சுதந்திர உரை ரொட்டகரியர் சி பால்ராஜ் எம்ஏ எம்எட் எம்ஃபில். 79வது சுதந்திர தின விழா எவ்வளவு சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். எப்படி நமக்கு சுதந்திரம் கிடைத்தது? அன்றைய தலைவர்கள், உதாரணமாக மகாத்மா காந்தி அவர்கள், இல்ல பண்டிட் ஜவஹர்லால் நேரு எடுத்துக்கொள்வோம், பெரிய பெரிய பாலகங்கார தலைவரை எடுத்துக்கொள்வோம். இவர்களெல்லாம் நமக்கு இருக்கின்ற வம்பு அப்படின்னு நினைத்திருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்காது. ஏன்னா இன்றைய தினம் பார்த்தா நிறைய பேர் ஒதுங்கி போறாங்க. ஏன்னா தேசிய உணர்வு, மக்களுக்கு தேசிய உணர்வை ஊட்டக்கூடியவர்கள் ஆசிரியர்களால் தான் முடியும். அதை எப்படி ஊட்ட முடியும்? மாணவர்கள் மத்தியிலே தான் அதை புகட்டி அதை ஒரு பெரிய தலைவனாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஆசிரியர்களிடம் தான் உண்டு. பாலகங்காதர் சொன்னார், சுதந்திரம் என்பது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர வேண்டும். இன்னும் இப்படி மோக்கம் தவர். அதே போன்று ஒரு மீட்டிங்ல பேசுவாங்க. பேசுற டைம்ல மயிலே மயிலே இறகு போடுனா இறகு போடுமா? ஏதாவது ஒரு மயில் நல்ல அழகா இருக்கு, நீ அதை வச்சுக்கிட்டு கொடுக்குமா? கொடுக்காது. அதை பிடித்து இழுத்து பிடிக்கி எடுக்க வேண்டும். அதுதான் நமது கடமை. நமது கடமையை நிறைவேற்றுவதற்கு நமக்கு நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டி இருக்கிறது. கப்பலுடைய தமிழரை எடுத்துக்கொள்வோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய அட்வொகேட், பெரிய பணக்காரர். வெள்ளையனுக்கு எதிராக போராடி சிறை சென்று செக் எடுத்தார். மாடு இழுக்கக்கூடிய செக்கை இவர்கள் அடிக்க சொன்னார்கள். பாருங்க, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டு இந்த இந்திய நாட்டிற்காக தியாகம் செய்தார்கள். மூலிகை சாம்பியன் கேஜி சிசில் எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில். அன்பானவர்களே, சுதந்திரம் என்பது எல்லா விலங்கினங்களுக்கும் மிகவும் முக்கியம். ஒரு கோழியை பார்ப்போம் என்றால் முட்டையிடுகிறது, அடைகாக்கிறது. அது 21 நாட்கள் அந்த குஞ்சானது உள்ளே இருக்கிறது, எப்பொழுது சுதந்திரமாக வெளியே வரலாம் என்று. இன்றும் இந்த கொடியை நாம் ஏற்றினோம். அதில் கூட ஒரு சுதந்திரம் இருக்கிறது. எப்படி என்றால், அந்த கொடியை கட்டி பூவை உள்ளே வைத்து கட்டி வைப்போம். பின்னர் அந்த நூலை பிடித்து நாம் மேலே இழுப்போம். அது அப்படியே கட்டுட்டு இருக்கும். நூலை கீழே இழுக்கும் பொழுது கட்ட அவிழ்ந்து சுதந்திரமாக அந்த கொடி, தேசிய கொடி பறக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு சுதந்திரமாக பட்டொலை வீசி பறக்கிறது. ஆக எல்லாவற்றுக்கும் சுதந்திரம் மனிதர்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். வீட்டில் ஆனாலும் சின்ன பிள்ளைகள், நீங்கள் படிக்கிறீர்கள், 5ஆம் வகுப்பு வரை படிக்கிறீர்கள், சுதந்திரமாக போக வேண்டும் என்று விரும்புவார். நாம் ஒரு கடற்கரைக்கு சென்று விட்டால் அப்பா அம்மா நாம் பிடித்துக் கொண்டு இருந்தால் கூட அவர்களுக்கு சுதந்திரமாக செல்ல வேண்டும், அப்படி ஓடி விடுவார்கள். அதே போல நம்முடைய இந்திய நாடும் 400 வருடங்களாக ஆங்கிலேயரால் அடிமைப்பட்டு சுதந்திரம் இல்லாமல் இருக்கப்பட்டது என்பதை நாம் எல்லாரும் அறிவோம். அவர்கள் வியாபாரத்துக்காக வந்தவர்கள் நாட்டையே பிடித்து விட்டார்கள்.
நம்ம எல்லாம் இங்குள்ள அந்த குற்றின மன்னர்களின் ஒற்றுமை இன்மையால் அவர்களை ஆட்டி படைத்து அடிமைகளாக வைத்து அந்த இந்திய நாட்டையே பிடித்து கொடுத்தார். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் எல்லோரும் சார் சொன்னது போல அமைதியாக இருக்கவில்லை. அதை கண்டு அந்த மகாத்மா காந்தி அவர்கள் இன்னும் பல பெரியவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல், இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட செக்குழுந்தர் செம்மல், இப்படிப்பட்ட பெரியவர்கள் பல நம்முடைய அதில் வெளியில் தெரிந்தவர்கள் கொஞ்சம் பேர் உண்டு, தெரியாதவர்களும் நிறைய பேர் உண்டு. தீவிரமாக செயல்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அணிகள் நிறைய பேர் இருந்தார்கள். இப்படி மிகவும் எழுச்சியாக அந்த போராட்டம் இருந்தது. முக்கியமாக அந்த அகிம்சை வழியில் போராடியவர் மகாத்மா காந்தி அவர். நம்முடைய பிள்ளைகளும் அதனால் எந்த போராட்டத்தையும் அகிம்சை வழியில் போராட வேண்டும். நாம் மாறி அடித்து துன்புறுத்தக்கூடாது, கேட்டு பார்க்க வேண்டும். அப்பதான் நம்முடைய பல அலுவலகங்கள் எல்லாம் போராட்டம் நடைபெறுவதை பார்க்கிறோம். அந்த இந்தியா முழுவதும் அதை கடைபிடித்துதான் அகிம்சை வழியில் போராட்டம் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அந்த மகாத்மா காந்தி அவர்கள் அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் அதை பரவ செய்து அதில் பல தலைவர்களை நியமித்து பலரும் அந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டார்கள். அவ்வாறு 1947ஆம் ஆண்டு அந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைத்தது என்பதை நாம் அறிவோம். பெற்ற சுதந்திரத்தை கண்டிப்பாக நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். இளைஞர்களாக நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், படித்து தேசத்துக்காக உழைக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்கும் சமூகத்துக்கும் நீங்கள் உழைத்து பெரியவர்களாகி முன்னேறுவதால் தேசம் ஆட்டோமேட்டிக்காக அது முன்னேறுகிறது. ஒரு தனிநபருடைய வருமானம் அதிகரிக்கும் பொழுது இந்திய தேசம் முழுவதும் முன்னேறி பொருளாதாரத்தில் முன்னேற்றமாக இருக்கிறது. இந்த குளோபலைசேஷன் என்று நீங்கள் அறிவீர்கள், உலகமயமாகும். உலகம் முழுவதும் உள்ள பொருட்கள் எல்லாம் எங்கு உண்டோ எங்கு இல்லையோ அந்த இடங்களுக்கு மாறி செல்லும். அதே போலதான் நம்முடைய பொருட்கள் எல்லாம் இப்பொழுது அமெரிக்கா செல்லுகிறது. அந்த பொருட்களுக்கு 50% வரி அந்த ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்ததால் பொருளாதார நெருக்கடி, அந்த பொருட்கள் எல்லாம் இங்கிருந்து ஏற்றுமதி செய்ய முடியாமல் முட்டை பல பொருட்கள் ஏற்றுமதி செய்ய முடியவில்லை. இது குளோபலைசேஷன், உலகமயமாக. இதையெல்லாம் நாம் தாக்குப்பிடிக்க வேண்டும் என்றால் தனிநபர்கள் நன்றாக படித்து நன்றாக சமூகத்தை உயர்வடைந்து பெரிய வேலைகளை பார்த்து தொழில் அதிபர்களாகவும் இன்னும் பல கம்பெனிகளை நடத்துவர்களாகவும் இன்னும் சட்ட வல்லுநர்களாகவும் பொருளாதார நிபுணர்களாகவும் ஆக வேண்டும். அப்படி இப்பொழுது இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞரும் அவ்வாறு பொருளாதாரத்தில் நம்முடைய இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பளித்த உங்கள் யாவருக்கும் ஒருமுறை கூட நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஒரு பாடல். முதல் பரிசு RS தியா ஷெரின். இரண்டாம் பரிசு டி காவியஸ்ரீ. மூன்றாம் பரிசு SA சிவானிகா. கட்டுரை போட்டீங்க. முதல் பரிசு ஆராகி. செகண்ட் பிரைஸ் SR வைஷ்யா.
நன்றியுரை தலைமை ஆசிரியர். இனிப்பு வழங்கல். நன்றி, வணக்கம்.